தேவனுடைய இரக்கங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றும். அதை கவனிக்க வேண்டும். ட்ரூத் will lead into compassion. சொன்ன ட்ரூத் will lead into compensative. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் இணையில் முழுமையான, விரிவான, உள்ளடக்கிய. அப்படியானால் இந்த இரக்கம் எதிர்கொண்டு இருக்கிறது சொன்னால் சத்தியத்திற்குள்ள இரக்கம் இருக்கிறது. Speak the truth, you will get the compassion. Speak the truth, you will get God's blessing. மூன்றாவது, சத்தியத்துக்குள்ளத்தான் தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, பரிவு இருக்கிறது. நிறைய பேருக்கு புரியல. தேவன் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், சாந்தம் உள்ளவர் சத்தியத்தின் அடிப்படையில. There is no truth, there is no compassion. அவர் மனதுருகினார், உண்மைதான். ஆனால் அந்த மனதுருக்கத்தோடு கூட வார்த்தையை பேசினார். மதிப்புக்குரிய தேவ மனிதர் டிஎஸ் ஐயா அவர்கள், அவருடைய மனதுருக்கமானால் வார்த்தை அதிகமா இருந்தது. வார்த்தைகள் சிலங்களை அவருடைய செய்தி கண்டிப்பா இருக்கும், ஆணித்தரமா இருக்கும், அழுத்தமா இருக்கும், மிகுந்த ஓப்பன், அதாவது ஒரு அட்டாக்கா இருக்கும். ஜனங்களை அதாவது வெளியரங்கமாய் தாக்குகிற ஒன்றா இருக்கும். பல செய்திகள்ல ஒரு பக்கம் இரக்கம் இருந்தது, ஒரு பக்கம் எச்சரிப்பு இருந்தது. அவருடைய செய்தியிலே பெருவிழா கூட்டங்களிலே சென்னையில எச்சரிப்பு இருந்தது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற செய்தியில ஆறுதல் இருக்கிறது, நம்ம எச்சரிப்பு இல்லை. என்ற முதல் குறிப்பு, சத்தியம்தான் கிருபைகளை தரும். இரண்டாவது, சத்தியம்தான் இரக்கத்தை தரும். மூன்றாவது வசனத்தை படிக்கிறேன், அதே 9:31 இரக்கத்தை தரும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சமாரியா யூதேயா நாடுகளிலே சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும், பக்தி விருத்தி அடைந்து சமாதானத்தை பெற்றார்கள். பக்தி விருத்தி இல்லை என்றால் சமாதானம் எப்படி வரும்? சமாதானத்தை பற்றி நிறைய பேசலாம், சமாதானத்தை பற்றி பாடலாம், but there is no godliness. தேவ பக்தி இல்லை என்றால், விசுவாசம் இல்லை என்றால், பரிசுத்தம் இல்லை என்றால், நீதி இல்லை என்றால், அர்ப்பணம் இல்லை என்றால், தேவனை நெருக்கம் இல்லை என்றால், how can you get the comfort? எங்கே ஆறுதல்? சொல்லிக்கலாம், ஆறுதலின் தேவனே. அந்த ஆறுதல் தேவன் சத்தியத்தின் நடக்கிறவர்கள் மட்டும்தான் ஆறுதலின் தேவன். திரும்ப திரும்ப இன்னைக்கு எல்லா கல்லறைகளை பேசி சொல்லுகிறார்கள், ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சத்தியத்தினுடைய வாழாத ஒருத்தரோடு எப்படி ஆறுதல் தேவன் இருப்பார்? முதல் குறிப்பு, ட்ரூத் பிரசன்ட் கம்பேஷன். அடுத்து ட்ரூத் பிரசன்ட் சேலஞ்ச். வாசிக்கிறேன் 31ஆம் வசனத்துல, 31ஆம் வசனம், பாடுகள் இருந்தது, போராட்டம் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, பயமுறுத்தல் இருந்தது, ஆனால் சமாதானம் இருந்தது. The reason